தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு தாவேகா தலைவர்கள் வருகை தந்துள்ளனர். இது பற்றிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு தாவேகா தலைவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையன் உள்ளிட்டோர் விஜய் வீட்டிற்கு வருகை தருவதால் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி, விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை 10 மணி அளவிற்காக தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார். அவருடன் அவரது அமைச்சரவையும் சேர்ந்த உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் இன்று காலை முதலாகவே பொறுப்பேற்க இருக்கக்கூடிய அந்த நேரு ஸ்டேடியம் வளாகம் முழுவதுமாக உயர்மட்ட பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் இல்லத்திற்கு ஏராளமான கழக தொண்டர்கள் வெளியே குவிந்திருந்தாலும் தொடர்ச்சியாக செங்கோட்டையன், குஷியானந்த் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பதவியேற்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனைகளையும் தற்போது அங்கு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுல 2 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கப்படுவது 107 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சட்டமன்றத்தில் இருப்பார்கள். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு அமைக்க வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினருடைய தேவை என்பது இருந்தது. இதன் காரணமாகத்தான் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் என்பது வந்ததற்கு பிறகாகவும் 4 நாட்களாக பதவியேற்க முடியாத சூழல் என்பது நிலை வந்தது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுகளை பெற்றதற்கு பிறகாக 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்காக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், இணக்கம் காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகைக்கு சென்று 4வது முறையாக தோழமை கட்சி உறுப்பினருடன் சென்று 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஆளுநர் தரப்பிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது நேற்று இரவே வெளியிடப்பட்டது. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக இன்று காலை 10 மணி அளவிற்காக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் பதவியேற்றுக் கொள்வது தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் என்பது தீவிரமாக ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறத்தில் இந்த பதவியேற்றதற்கு பிறகாக முதல் கையொப்பம் எந்தெந்த திட்டங்களில் போடலாம், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக மூத்த நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலாகவே கட்சியின் மூத்த நிர்வாகியாக பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நேரு உள்நாட்டு முழுவதுமாகவே ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு பிறகாக தற்போது இன்று காலை அவசரமாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்படி நடக்கும், எவ்வாறு இருக்கும், முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக எந்த திட்டத்தில் நாம் பல திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் எந்தெந்த திட்டங்களில் எல்லாம் கையொப்பமிடலாம் என்பது தொடர்பான முழுமையான திட்டமிடல் நடைபெற்று வரும் என்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கையொப்பமிடக்கூடிய முதல் திட்டமாக இருக்கப்படுவது பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து, குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்பதாக தற்போதைய திட்டம் என்பது இருந்து வருகிறது. அவை மாற்றம் செய்து அனைத்து பேருந்துகளிலுமே பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்ற திட்டத்தில் கையொப்பமிடலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் இலவச மின்சாரம் என்பது புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்துல 100 யூனிட் என்பதாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வரை அந்த திட்டமே நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அந்த புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்பதாக எதிர்பார்க்கிறது. குறிப்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையின் போது 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது வழங்கப்படும் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலேயே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற கையொப்பமை முதல் கையொப்பமாக இடுவார் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 திட்டங்களுக்கு முதல் நாளாக பதவியேற்றதற்கு பிறகாக கையொப்பமிடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் இந்த 2 திட்டங்கள் முக்கிய இடம்பெறும் என்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. ஆனால் இது தொடர்பான ஆலோசனைகள் தான் இந்த தினம் முக்கிய நிர்வாகிகளுடன் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இல்லம் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் காவல்துறையினர் அதிக அளவிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லம் செல்லும் வழி முழுவதுமாகவே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவரது இல்லத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் அளவிற்காக அந்த முக்கிய சாலை வரையிலாக யாருமே உள்ளே அனுமதிக்கப்படாமல் சோதனை செய்ததற்கு பிறகாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வேறு மற்ற அனைவரையுமே 1 கிலோமீட்டர் தள்ளியே அனுமதிக்கிறார்கள். முக்கிய கழக நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் என அவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அது தவிர்த்து அந்த ரெசிடென்சியல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சோதனை செய்ததற்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் நீலாங்கரை பகுதியில் இந்த நிலை என்றால் தொடர்ச்சியாக பதவியேற்பதற்காக வருகை தரக்கூடிய அந்த ரூட் என்று சொல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாகவே ஆங்காங்கே காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ளக்கூடிய அந்த சாலைகள்ல போக்குவரத்து மாற்றம் என்பதும் ஏற்பாடு அந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யப்படும் என்பதாகவும் காவல்துறை வட்டாரங்களிலும் தகவல் தெரிவித்திருக்கின்றது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.